பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். போராட்டம் எனக்கு அன்பானுள்ளே, வாழ்க்கைங்கிறதே ஒரு போராட்டம் தான். ஒவ்வொருவரும் வாழ்க்கை கதையை கேட்டீங்கன்னா, ஐயோ நான் வந்த வழியை கேட்டீங்கன்னா, எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்தேம்பாங்க. எனக்கு அன்பானுள்ளே, துன்பத்திலும் ஒருத்தர் துணை நின்றாரே. நாம பாடும்போதெல்லாம் பாடுறோமே, துன்பத்தில் எந்த துணையவரேன்னு பாடுறோமே. தொல்லை கஷ்டங்கள் வரும்போது நம்மை காத்தாரே, நடத்தினாரே, கடுகளவு குறை வைக்காமல் ஆசீர்வதித்தாரே. எப்பக்கம் நெருக்கப்பட்டால் ஒடுங்கி போகாதபடிக்கு கரம் பிடித்த நாயகன் ஒருவர் உண்டு. இந்த நாளிலும் உங்களோடு நான் பேசி வருகிறேன். யோபுவின் புஸ்தகத்தில் இருந்தான் பேசி வருகிறேன். உங்க வேதாகமம் எங்க இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி கையில் எடுத்து யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை 14ஆம் வசனத்தை எல்லாரும் தேடி அப்படி எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? பெரிய மலபதி உன்னாத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மலபதி உன்னாத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மனவதியே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் தேடு உண்டு, பள்ளல் கேடு உண்டு. பிரயாணத்தில் தேடு உண்டு, பள்ளல் கேடு உண்டு. துதித்திடுவாய் தாவிடுவாய், துதித்திடுவாய் தாவிடுவாய். வான்கால்கள் உனக்கொண்டு மனவாதே, வான்கால்கள் உனக்கொண்டு மனவாதே. பெரிய மனவதியே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனியே. பந்தயம் நீ ஓடுகின்றாய், ஒழுங்கின்படி போடு மகளே. ஒட்ட பந்தயம் ஓடுகின்றாய், ஒழுங்கின்படி போடு மகளே. நெருங்கி வரும் பாவல்களை, நெருங்கி வரும் பாவல்களை உதறி தள்ளிவிட்டு போடு மகனே, உதறி தள்ளிவிட்டு போடு மகனே. பெரிய மனவனே ஆத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மனவனே பொன்னாத்துமா வாழ்வது
வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே ஐயா சுகமாயிரு மகளே ஐயா சுகமாயிரு மகளே. நல்லா கவனிங்க, எல்லாம் எடுத்திருப்பீங்க. யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மிக அழகா நமக்கு எழுதி கொடுத்திருக்கு. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும்? அநேகருக்கு ஒரு பிரச்சனைனா, என் வாழ்க்கையில ஒரு மாறுதல் வருமா, எனக்கு ஒரு மாறுதல் வருமா, எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எல்லாரும் இப்படிதான் காத்திருக்கேன், எனக்கு ஒரு நாள் வருமா. வேதம் சொல்லுது, நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அதை மட்டும் சொல்லிட்டு விடல. எரேமியா 33:14 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நிச்சயமா ஒரு நாள் வரும். வியாதி படுக்கையில் இருக்கிற நீ வியாதி படுக்கையில இருக்க போறதில்ல, கண்ணீரோடு இருக்கிற நீ கண்ணீரோடு இருக்க போறதில்ல, கவலையோடு இருக்கிற நீ கவலையோடு இருக்க போறதில்ல. உன் வாழ்க்கை ஒரு நாள் மாறும். போராட்டத்தில் அநேகர் நினைக்கிறது, எப்போ எனக்கு மாறுதல் வரும். மாறுதல் வர்றதுக்கு ஒரு வழி இருக்குங்க. என்ன செய்யணும் தெரியுமா? போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்தால் என்ன செய்யணும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை. போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்தா கிருபை போதும். போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்தா என்ன வேணும்? கிருபை. நாம பாடுறோம்ல, இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. போராட்டங்கள் தீரல, குழப்பங்கள் மாறல, ஆனாலும் நிக்கிறேனே. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. போராட்டங்கள் தீரல, குழப்பங்கள் மாறல, ஆனாலும் நிக்கிறேனே. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, எல்லாம் தாளம் இல்லை, எல்லாம் கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளம் இல்லை, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை. இல்லைன்னா போகல, இன்னும் தோற்று போகல, இன்னும் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறல. போராட்டங்கள் தீரல, குழப்பங்கள் மாறல, ஆனாலும் சொல்லுங்க. இல்லைன்னா அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறல. போராட்டங்கள் தீரல, குழப்பங்கள் மாறல, ஆனாலும் கிருபை 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 கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளம் இல்லை, எல்லாம் கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளம் இல்லை, எல்லாம் கிருபை. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் ஏசாயா 54:10 வாசிக்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். கலாத்தியர் 5:4 வாசிக்கிறோம்,
கிருபையிலிருந்து மாத்திரம் விழுந்துடக்கூடாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கிருபையில் நின்று விழுந்தீர்கள். மிக அழகா எழுதி வச்சிருக்காரு. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்து. ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா எங்க ஓடுறது? அவரை விட்டு பிரிஞ்சு எங்க போறது? எங்கேயும் ஓட முடியாது. அந்த கிருபையின் மேல் கிருபை வேணும். போராட்டத்தின் மேல் போராட்டம் வரும். ஆனால் கிருபைக்கு மேலே கிருபை வந்துருச்சுன்னா அந்த போராட்டம் என்ன போயிடும்? நல்ல போராட்டமா மாறிடும். முத வழி. ரெண்டாவது வழி 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அதனால இந்த உலகத்துல பாடுறோம், காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். வல்லவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். வல்லவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில்
சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரமும் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரமும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க ஐயா. இந்த உலகத்தில் உபத்திரவம் என்ன கொண்டு வரும்? கிருபை மேல கிருபை இருந்தால் உபத்திரவம் தாங்கலாம். இன்னொரு காரியம், மகிமையின் மேல் மகிமை மறுரூபமாக்கும். அதனால தான் நம்ம ஃபாதர் கேட்டார், என்ன செய்யணும்? மறுரூபமாக்கிடும் மகிமையில் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையில் மேகமே, உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நிலைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா, உள்ளத தேவனே எல்லேசு ராஜலே, ஓடு இழைந்திட உள்ளம் ஏகுதையா, பலவீனம் நீக்கிடும் பலவானாய் மாற்றிடும், பலவீனம் நீக்கிடும் பலவானாய் மாற்றிடும், முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே, என்னை முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உனக்காக துடிக்குதையா, நிலைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே, நிலைவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உனக்காக துடிக்குதையா, நிலைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே, உள்ளத தேவனே எல்லேசு ராஜலே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏகுதையா. நல்ல கவனிங்க, கிருபை மேல கிருபை வேண்டும், மகிமையின் மேல மகிமை வேண்டும். அப்போ போராட்டம் என்ன செய்யாது? தெரியும், ஒன்றுமே தெரியாது. அது மேலே மட்டுமில்ல, இன்னொரு காரியத்தை கேட்கணும். 84ஆம் சங்கீதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, பலத்தின் மேல் பலன். அந்த வசனத்தை எல்லாரும் எடுக்கிறக்கா சொல்லிய வாசிங்க. 84ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. பலத்தின் மேல பலன் வேணும். ஏன்னா பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆனா போராட்டம் வரும்போது நம்ம பலவீனப்பட்டுறோம். ஆனா வேதம் சொல்லுது, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9 பவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அவர் கேட்கிறாரு, மாம்சத்திலே
எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்திலிருந்து அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத. அங்கதான் லேசா கிருபை கிடைச்சா உயர்த்திடக்கூடாது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தி எனக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லிராதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதுவனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே உன் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அவருக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த பலம் போதாது. அதனாலதான் தாவீதுக்கு பலனே கிடையாது. கோலியாத் வந்து நிக்கிறான், எல்லாம் பின்னாடி போய் நிக்கிறாங்க. அவன் வந்து நிக்கிறான், தூஷிக்கிறான். தடியோட வர்றதுக்கு நான் என்ன நாயாடான்னா? ஐயா, நான் தடியோட வர்றேன், உண்மைதான். ஆனா நீ யாரு? நீ நிந்திக்கிற ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன்னு தான் அவன் சொன்னா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கை எரிய செய்யதே, எனது விளக்கை எரிய செய்யதே, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ஐயா, பலத்தின் மேல் பலன் வேணுங்க. போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு வேற ஒரு வழியும் வேண்டாம். ஏன்னா நம்முடைய பலம் எது? 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆகையால அந்த பலத்தை பெற்றுட்டோம்னா போதும். எனக்கு அன்பானவர்களே, தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு பெரியோரே, என் அன்பு தாய்மாரே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நல்ல கவனிங்க. போராட்டம் வராதுன்னு சொல்லவே மாட்டேன். எல்லா இடத்துலையும் போராட்டம் உண்டு. வேலை பார்க்குற இடத்துல போராட்டம் உண்டு. வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் நம்ம என்ன ஒரே அன்பாவாக இருக்காங்க. நீ வந்தால் சொல்ல, ஆமாம் வந்துட்டான் அப்படிம்பாங்க. பெரிய ஆளாக மாதிரி அதிகாரியாக இருப்பாங்க. அங்கிட்டு போகும்போது, சார் வணக்கம் சார், அங்கிட்டு போகிறோம், போய் தொலைஞ்சிட்டானா? இதுதான் மனுஷனுடைய இயற்கை. எல்லா இடத்துலையும் போராட்டம் உண்டுங்க. ஆனால் போராட்டத்துக்கு நமக்கு எதிர்த்து நிற்பதுக்கு ஆயுதம் வேண்டியதில்லை, போராயுதம் வேண்டியதில்லை. கிருபை, மகிமை, பலம். கேட்பீங்களா? உங்கள் போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் ஜெயிக்கிறதுக்கு பலம் தாங்க, தாங்கிறதுக்கு பலம் தாங்க, மேற்கொள்வதற்கு கிருபையை தாங்க, பலத்தை கொடுங்க. போராட்டம் ஓடி போயிடும்.
இன்றைக்கு போராட்டத்தோட செய்தியை கேட்கலாம். உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். நீங்கள் ஜெபக்காரி ஏதாவது உண்டுன்னா காலைல 10லேருந்து 5 மணி வரைக்கும் இருக்குது, தாராளமாக கூட்டு சொல்லலாம். ஐயா, கர்த்தர் உங்களை ஏவினால் இந்த ஊழியத்தை தாங்கலாம், ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். எங்கள் ஆலயத்தில் வர்ற பார்வையற்ற மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிறும் சாப்பாடு கொடுத்து அனுப்புவேன். அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு வேன் வாடகை தான் எடுத்திருக்கோம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால், உங்களுக்கு அன்பானுடைய இழந்த நினைவு நாட்கள், ஒரு வேலை கிடைச்ச நாள், ரிட்டையர்ட் ஆகி சந்தோஷமாக வெளிவர்ற நாள், ஒருவேளை பல நாட்களாக தடைபட்டிருந்த காரியம் தடை நீங்கி நடந்தபோது, இப்படிப்பட்ட பல காரியத்தில் கர்த்தர் உங்களை ஏவினா நீங்களும் வைக்கலாம். ஒருத்தர் இருக்கார், அவர் பிள்ளை கல்யாணம் நடந்தால் உடனே ஒரு செக்கு போட்டு இங்கேயும் பத்திரிக்கை அனுப்பிடுவார், செக்கே அனுப்புவார். எதுக்கு நடா, சரி வர்றவங்கெல்லாம் வந்து ஏதோ சாப்பிட்டு செய்கிறதுக்கு வராங்க, ஆனால் நான் சாப்பாடு போட வேண்டிய இடம் இதுதான்ட்டு ஒரு செக்கை உள்ள வச்சு அனுப்புவார். ஏன்னா அந்த பார்வையற்ற மக்களுக்கெல்லாம் அவங்க அலைய வேண்டாம், அங்கேயே இருந்து சாப்பாடு விடுங்க, எதுவும் வேண்டாம், அவங்க ஜெபம் பண்ணால் போதும் பார். அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. கர்த்தர் ஏவினால் நீங்கள் தான். எப்படின்னு கேட்பீங்க, இதில் 2 நம்பர் வரும், ஜிபே வரும், ஃபோன்பே வரும், அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கணும்னு சொல்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, அதற்கு வழிமுறைகள் உண்டு, உங்களுக்கு தாராளமாக சொல்கிறேன். ஆண்டவர் கொடுக்குறது என்னையா கணக்குன்னு அதை பற்றி யோசிக்க வேண்டியதே இல்லை. அது மட்டும் இல்லை, சிலருக்கு நாங்கள் உடனே பதில் போட முடியல, ஏன்னா நாங்கள் பார்வை இல்லாதவங்க. நீங்கள் காணிப்பிருப்பினா கூட இன்னொருத்தர் வரும்போது பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். தயவு செய்து பொறுமையோடு என்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க, தாராளமாக உங்களுக்கு பதில் சொல்ல எப்பவும் காத்திருக்கிறேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே யார் யார் எந்தெந்த போராட்டத்தோடு தன் வீட்டிலே, தனி அறையிலே அல்லது ஏதோ ஒரு இடத்துல படுத்துக்கொண்டு என் போராட்டம் ஒரு மாறுதல் எனக்கு வருமா என்று காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய போராட்டத்திலும் கர்த்தர் விடுதலை கொடுப்பீரா. ஆண்டவருடைய நாமத்தினாலே, வியாதியினாலே, பிசாசின் போராட்டத்தினாலே, சுயஜனத்தினாலே, அந்நிய ஜனத்தினாலே, நம்பியவர்களாலே, தான் பெற்ற பிள்ளைகளால் கூட இன்றைக்கு எத்தனையோ பேர் போராட்டத்தோடு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.